முக்கிய செய்தி. மாணவர்களின் கல்வியில் அரசியலை புகுத்தாதீர் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சின்னமணி. வணக்கம் சின்னமணி. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த கல்வி நிதி குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கும் முக்கிய கருத்துக்கள் என்ன? தற்பொழுது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தை தனது எக்ஸ்தல பக்கத்தில் தற்போது வெளியிட்டிருந்தார். அந்த கடிதத்தில் 10 விதமான முக்கிய குறிப்புகளுடன் அந்த கடிதம் அமைந்திருக்கிறது. அந்த கடிதத்தை துவங்கும் பொழுது நமது நாட்டின் கல்வி முறையின் எதிர்காலம் குறித்தும் மரியாதையுடன் ஆழ்ந்த பொறுப்புடனும் நான் உங்களுக்கு இந்த எழுதுகிறேன் என்று துவங்கியுள்ளார். பின்னர் புதிய தேசிய கல்விக் கொள்கை குறித்தும் சென்னைக்கு பிரதமர் வருகை தருகையில், அதாவது 2022ஆம் ஆண்டு சென்னைக்கு பிரதமர் வருகை தந்து தமிழ் மொழி கலாச்சாரத்தை பிரபலப்படுத்துவதில் இந்திய அரசு, அதாவது மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் உள்ளது என்ற வாக்குறுதியை பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். அதை மட்டும் மேலும் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற காசி தமிழ்ச்சங்க மாநாட்டின் போது இந்திய பிரதமர் 13 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்ப்பும் செய்துள்ளார். சித்த மருத்துவம், தமிழ் இலக்கியம், இலக்கணம் ஆகிய துறைகளில் அகசிய முனிவரின் பங்களிப்பை காசி தமிழ் சங்கத்தின் வாயிலாக இந்தியா முழுவதும் பிரதமர் எடுத்து சென்றுள்ளார் என்றும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவின் வளமான மொழியியல் பாரம்பரியத்திற்கான ஆழமான அசைக்க முடியாத மரியாதைக்குரியது என்று தெரிவித்திருக்கிறார். இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது, எந்த மாநிலத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் எந்த மொழியையும் திணிக்கும் பேச்சுக்கே இடமில்லை, சந்தேகத்திற்கின்றி இடமில்லை என்று தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை பற்றி எதிர்த்து போராட்டம் இது போல செய்வதனால் மாணவர்கள் மத்தியில் அரசியலில் கல்வியை புகுத்தாதீர்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். இக்கடிதமானது மிகுந்த முக்கியத்துவம் தற்போது பெறுகிறது. ஏற்கனவே மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை எனில் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்க முடியாது என்று கூறியிருந்தார். இந்த கூற்றை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பாகவும் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பாகவும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இந்த கடிதத்தை எழுதியிருப்பது மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. கனகதாரா, சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் கல்வி நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேற்று முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தின் முழு சாரத்தையும் பதிவு செய்தமைக்கு நன்றி சின்னமணி.